போன வீடியோவில் எப்படி ப்ராப்பராக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வரைஞ்ச ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி எப்படி நம்ம ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி, ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பயன்படுத்தி நம்ம 2 டைப் ஆஃப் என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி, அடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி. இந்த 2 என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்குடைய ட்ரெண்டுடைய டைரக்ஷனில் எடுக்கக்கூடியது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி. அடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரினா ட்ரெண்டுடைய டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக நம்ம எடுக்க போகிறது தான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்குது. இந்த 2 என்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்க மார்க்கெட்டில் நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரியை வந்து எடுக்கக்கூடியது வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி. அடுத்து இதுலேயுமே இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி. அடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப் ட்ரெண்ட் என்ட்ரி, ட்ரெண்ட் ரிவர்சல் டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி. அதாவது டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம எடுக்கக்கூடியது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் டு அப் ட்ரெண்ட் என்ட்ரி. அதுவே அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம எடுக்கிறது வந்து டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி. அதாவது அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான 2 என்ட்ரி இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரியாக நான் உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாம் ப்ராக்டிக்கலாக சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டெப் 1 என்ன, ட்ரெண்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். ட்ரெண்ட் லைன் வரைஞ்ச பிறகு நமக்கு ப்ரைஸ் வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட வந்து இங்கே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி வித் வால்யூமும் நமக்கு நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி. அடுத்து டவுன் ட்ரெண்ட்டு. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், என்ன ட்ரெண்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வால்யூமும் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரியாக நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். டார்கெட் வந்து நம்ம 1:2, 1:3 அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கூட மேலே ஏற்றிக்கிட்டே போகலாம். ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி. இப்போது ஒரு ஸ்டாக் இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு அதே ஸ்டெப் தான். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹையை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹையை வந்து ஆட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன பிறகு ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து ட்ரெண்ட் லைன் மட்டும் பிரேக் அவுட் ஆயிருச்சு ஆனால் ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்டாக் மேபி சைட்வேஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை வந்து ரொம்பவே முக்கியம். அதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய எல்லா சார்ட்லேயுமே. புரிஞ்சுதுங்களா? இப்போது ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலுடைய வால்யூம் நல்லா இருக்குது, கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆன பிறகு நமக்கு மேலே ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே ஏறினாலும் நமக்கு ஓகே. இல்லை பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தது அப்படின்னாலும் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் ஸ்விங்கிலும் மார்க் பண்ணிட்டோம். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் ஸ்விங்கிலும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் கீழே ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் நம்ம செல்லிங் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னாலும் கூட நம்ம வந்து செல்லிங் என்ட்ரி எடுக்கலாம். இப்போது இந்த 4 செட்டப்ஸை பற்றி நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக காமிச்சிட்டேன். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். இங்கே அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இங்கே வச்சுருக்கேன். இது வந்து HDFC பேங்க். இந்த HDFC பேங்க்குடைய சார்ட் படி பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கே போயிடலாம். HDFC பேங்க். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இதெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ரிமூவ் ஆல் ட்ராயிங் டூல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வீக்லி டைம் ஃப்ரேம் போகிறோம். ரீசெட் சார்ட் வியூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே, என்ன சார்ட் போட்டிருந்தோம், ரீசெட்டில் டெய்லி சார்ட். ஸோ டெய்லி சார்ட் போகிறோம். டெய்லி பேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ ஹை, லோ ஹை, லோ ஹை. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோம், இதையும் இந்த லோவையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், கனெக்ட் பண்ண பிறகு நாம் கேண்டில்ஸ்டிக் சார்ட் கலரை நம்ம மாற்றிடலாம். இனிஷியல் ஸ்டேஜுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாற்றி பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணணுன்றதுக்காக சொல்லி கொடுக்குறதுனால நான் அப்படி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 3வது இடத்துல வந்து பாருங்கள், ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்ததுனால இங்கே நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே ஏறிட்டே போயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. நான் கரெக்டாக உட்காந்து இன்னும் கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நிறைய சார்ட் நான் எடுத்துருக்கலாம். இது எனக்கு பட்டதுமே நான் இதை வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1:2 வச்சாலே போதுமானது. இவ்வளோ தான் நமக்கு டார்கெட் போயிருக்கும். பட் இது எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:5 வரைக்கும் போயிருக்கு. பட் நமக்கு ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து திங்க் பண்ணணும். 1:2 வந்து ரியலிஸ்டிக்கானது. நம்ம 1000 ரூபாய் லாஸ் பண்ணால் 2000 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரியலிஸ்டிக்கானது. நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே இருக்கும். 1:3னா இன்னுமே வந்து பெட்டராக தான் இருக்கும். அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு இது வந்து பெட்ரோநெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கு பெட்ரோநெட் ஓகேங்களா? இந்த ஸ்டாக்குடைய டவுன் ட்ரெண்ட் லைன் அது அவங்க டைம் எடுக்கும். என்னடா டைம் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை வீடியோ லென்த்தை இழுத்துட்டே போயிட்டுருக்கேன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு லோ, ஒரு ஹை, லோ ஹை, லோ ஹை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த 2 பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்போ இந்த 2 பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணப்போ இந்த இடத்துல நமக்கு 3வது பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி. அடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி. இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல இது என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதால் நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை. இதை நமக்கு வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு இன்னொரு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஸ்டாக் பேர் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இல்லை இது கூட உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இன்னும் ஜிந்தால். ஸோ இதெல்லாம் நான் ஆக்சுவலாக இதில் நான் என்ட்ரி எடுத்துருந்தேன். இதே சேம் செட்டப் படி தான் இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஆல் ட்ராயிங் டூல்ஸ், வீக்லி டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ நான் மாற்றலை. 1 2 3 4 5
ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ட்ரெண்ட்டை. ஓகேங்களா. ஐடென்டிஃபை பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிருச்சு. பிரேக் ஆகிட்டு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பித்த பிறகு இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை. ஸோ இந்த ஹை வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா. இங்கே பிரேக் அவுட் ஆன பிறகு நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே எடுத்த என்ட்ரி நல்லாவே ஒரு ஹியூஜ் அப் கொடுத்துருக்கு. ஆனால் நான் இவ்வளோலாம் நான் கேட்ச் பண்ணனால சொல்ல முடியாது. நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடர், அப்போ ஸ்விங் ட்ரேட் நான் பண்ணிட்டு இருந்ததால் நான் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஒரு 10-20% வந்துமே நான் வந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா. இப்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேற ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பார்க்கலாம். ஹீரோ மோட்டார்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு இப்போ ரீசெண்டாக. ஏன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கதால நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு ஸ்விங் ஹை ஒரு ஸ்விங் லோ. இங்கே புரியும் உங்களுக்கு. ஸ்விங்கு ஹை, ஸ்விங் லோ, அடுத்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா. நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் பற்றி ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்மாலாக மேலே ஏறிட்டு அடுத்து கீழே இறங்கிருச்சு. இந்த டயத்தில் வந்து ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்லை. நம்ம ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட டைரெக்ஷன் தெரிஞ்சால் மட்டும் போதாது, ஓவரால் மார்க்கெட் டைரெக்ஷனையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக நான் வந்து டீச் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆச்சு. இவ்வளோ நாள் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான என்ட்ரியை தான் வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி, இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரியை பற்றின இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி இந்த மாதிரி இன்னும் நிறைய சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக நான் வந்து அனலிசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் உங்களுக்கு வந்து அனலிசிஸ் பண்ணி கமெண்டில் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன, புஷ் அண்ட் புல் பேக்னா என்ன, எப்படி ப்ராப்பராக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுன்னு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி எப்படி ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக அந்த 4 வீடியோவையும் சேர்த்து மாஸ்டர் தி ட்ரெண்ட் அனாலிசிஸ்னு சொல்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். ஃபஸ்ட் கமெண்டில் அந்த வீடியோ லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ட்ரெண்ட் அனாலிசிஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் கேண்டில்ஸ்டிக்னால் என்ன, எப்படி ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, கேண்டில்ஸ்டிக் மூலமாக நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கேண்டில்ஸ்டிக்கை பயன்படுத்தி எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணணும், ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் வந்து டீச் பண்ண போகிறேன். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.